ஓம் சாந்தி 8-3-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் சகாஷ் அடைவதற்கு மனமுள்ள மலராகுங்கள். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து பாபாவிடம் இனிமையான விஷயங்கள் பேசுங்கள். கேள்வி: தந்தையை அனைத்து குழந்தைகளும் வரிசை கிரமமாக தான் நினைவு செய்கிறார்கள். ஆனால் தந்தை எந்த குழந்தைகளை நினைக்கிறார்? பதில்: எந்த குழந்தைகள் மிகவும் இனிமையாக இருக்கிறார்களோ, சேவையை தவிர வேறு எதுவும் தோன்றுவதில்லையோ, யார் மிகவும் அன்பாக தந்தையை நினைக்கிறார்களோ, குஷியில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறதோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை தந்தையும் நினைவு செய்கிறார். தந்தையின் பார்வை மலர்களின் பக்கம் செல்கிறது. இந்த ஆத்மா மிகவும் நல்ல ஆத்மா. இந்த ஆத்மா எங்கே சேவையை பார்க்கிறதோ அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு நன்மை செய்கிறது என்று சொல்லுவார். எனவே தந்தை அவர்களை தான் நினைவு செய்கிறார். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஷரீரமும் நினைவிற்கு வருகிறது, ஆத்மாவும் நினைவிற்கு வருகிறது. ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவை நினைக்க முடியாது. அதாவது இந்த ஆத்மா நல்ல ஆத்மா, இந்த உலகத்தை மறந்து இருக்கிறது. இந்த ஆத்மா வெளிநோக்கில் இருக்கிறது, உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது பாபா ஆத்மாக்களுக்கு தான் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா, சரீரமே இல்லாமல் வெறும் ஸ்டார்ஸ் மட்டும் பார்த்து சொல்கிறேன்னு இல்லை. முதல்ல சரீரம்தான் நினைவிற்கு வருது. அப்புறம் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய குவாலிட்டிஸ் நினைவுக்கு வரும். அந்த ஆத்மாவுடைய விசேஷ தன்மைகள். இந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மா, உள்நோக்கு முகமாக இருக்கு, உலகத்தை மறந்து இருக்கு. இந்த ஆத்மா உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்கணும், எப்பவுமே வெளிநோக்கு பார்வையில் இருக்கு என்று புரிஞ்சுக்கப்படுது அப்படின்றார். அதனால சரீரம் இல்லாம ஆத்மாவை நினைக்க முடியாது அப்படின்றார். முதலில் அவருடைய பெயர் ரூபம் எதிரில் வருகிறது. இன்னாருடைய ஆத்மா நன்றாக சேவை செய்கிறது, இவருடைய புத்தி யோகம் பாபாவிடம் இருக்கிறது, இவருக்குள் இந்த குணங்கள் இருக்கிறது என்று. முதலில் ஷரீரம் நினைவிற்கு வருகிறது, பிறகு ஆத்மா நினைவிற்கு வருகிறது. முதலில் ஷரீரம்தான் நினைவிற்கு வரும். ஏனென்றால் ஷரீரம் பெரியதாக இருக்கிறது. பிறகு சூக்ஷ்மமாக மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய ஆத்மா நினைவிற்கு வரும். ஆனால் இந்த பெரிய ஷரீரத்திற்கு எந்த மகிமையும் செய்யப்படுவதில்லை. ஆத்மாவின் மகிமையை தான் செய்யப்படுகிறது. சாக்கார பாபா இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரே ஆன்மீக போதை. பாத்ரூம்ல இருப்பாங்க, பாத்ரூம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்தவங்க போகணும், ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் யோகத்துக்கு போகணும், ஒரே நேரத்தில் கிளாஸுக்கு போகணும். கதவு தட்டுவாங்களாம், யார் உள்ள அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே உள்ளே இருந்து ஆத்மா அப்படின்னு பதில் வருமா. ஆத்மான்றது தெரியும், எந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மான்னு இவங்க கேட்பாங்களாம். அதனால ஷரீரம் முதல்ல ஞாபகத்துக்கு வரும், அதுக்கப்புறம் தான் ஆத்மாவினுடைய ஞாபகம் வரும் அப்படின்றார். இப்போ ஏதாவது தவறு நடக்குது, இது யார் செய்தாங்க அப்படின்னு பாபா கேட்டா, ஆத்மா செய்ததுன்னு அதில் அர்த்தமே இல்லை. ஆத்மா தான் செய்யுது, ஆனால் எந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா செய்தது? தந்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் என்னை நினைக்கிறார்கள், யாருக்குள் நிறைய குணங்கள் இருக்கிறது, எந்தெந்த மலர்கள் மனம் வீசுகிறது என்று. மலர்கள் மீது அனைவருக்கும் அன்பு ஏற்படுகிறது. மலர் செண்டு செய்கிறார்கள் அல்லவா? பாபாவின் பார்வை மலர்கள் மீது செல்கிறது. அடுத்தது பாபா கேட்கிறார், சிவபாபா பரந்தாமத்தில் நினைவிற்கு வருவாரா அல்லது மதுபனில் நினைவிற்கு வருவாரா? தந்தையின் நினைவு வந்து கொண்டிருக்கும் அல்லவா? அதாவது நம்ம மதுபன்ல இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம எங்க பாபாவை நினைக்கணும்? பரந்தாமத்துல நினைக்கணுமா, இங்க நினைக்கணுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு வரும். அதை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இவருக்குள் சிவத்தந்தை இருக்கிறார் என்றால் தந்தை இப்பொழுது கீழே வந்துவிட்டார்.
முரளி வாசிப்பதற்காக கீழே வந்திருக்கிறார். ஆகையால நம்ம எங்க சிவபாபாவை நினைக்கணும்? பிரம்மாவனுடைய பூர்வ மத்தியத்துல சிவபாபாவை பார்க்கணும். சிவபாபா இந்த சரீரத்தின் மூலமா அல்லது இந்த வாய் மூலமா நமக்கு ஞான படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த சிந்தனை இருக்கணும். சிவபாபாவுக்கு அவருடைய வீட்டில் எந்த வேலையும் இல்லை. அங்க என்ன செய்வார்? அதாவது சிலரெல்லாம் எப்படி முரளி கேட்பாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து கேட்பாங்க. பரந்தாமத்துல அவங்க பாபாவை நினைச்சிட்டே கேட்டுட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி கூடாதுன்றார். நானே அங்கிருந்து கீழே வந்திருக்கிறேன். இவருடைய சரீரத்துல இருக்கிற உங்க முன்னாடி இருக்கிற நீங்க என்ன அங்கே கொண்டு போறீங்க புத்தியே? எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? இங்க வந்துதான் நான் எல்லா வேலையும் செய்யறேன். மற்ற நேரத்துல நீங்க பரந்தாமத்துல இருக்கணும். ஆனா முரளி கிளாஸ்ல நான் உங்க முன்னாடி இருக்கும் போது உங்க புத்தி இங்கதான் இருக்கணும். இங்கதான் சிவபாபா முன்னாடி அமர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அனுபவம் செய்யணும். பாபா அமர்ந்து அனைவரையும் பார்த்துட்டு கொண்டிருக்கிறார். பாப் தாதா திருஷ்டி கொடுப்பார் இல்லையா முரளிக்கு முன்னாடி. அப்ப நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால அந்த நேரத்துல நீங்க பரந்தாமத்துல என்ன நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வர்றார். யாரை பார்ப்பார்? என்ன பார்ப்பார் பாபா? இவருக்கு சேவையை தவிர வேறு எதுவும் தென்படாது. இவர் மிகவும் இனிமையானவர். இப்படியெல்லாம் பாபா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருப்பாரா. பந்தனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விகாரத்திற்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், எவ்வளவு அன்போடு நினைவு செய்கிறார்கள். அதிகமாக நினைவு செய்யும் போது குஷியில் ஆனந்த கண்ணீர் வருகிறது என்பதை பார்க்கிறார். புரிஞ்சதா பாபா என்னென்னலாம் பார்ப்பார் அப்படின்னு? தந்தைக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? அனைவரையும் நினைக்கிறார். நினைக்கிறார் என்றால் சக்தி கொடுக்கிறார். புரிஞ்சதா? பாபா நினைக்கிறார் அப்படின்னாலே நமக்கு சக்தி கிடைக்குது. சைக்காலஜியும் இதுதான் சொல்லுது. நீங்க யாரை நினைக்கிறீங்களோ, என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க. அதனால பிறருடைய அவகுணங்களை நினைச்சீங்க, குறைகளை நினைச்சீங்க, நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அந்த நெகட்டிவ்க்கு நீங்க எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்க, சக்தி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகையால நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆகையால பாபா நம்மளை நினைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஆத்மாவினுடைய தொடர்பு பரமாத்மாவுடன் இருக்கிறதல்லவா? குழந்தைகள் மிகவும் நன்றாக யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளும் வரும். அடுத்தது பாபா தோட்டத்திற்கு வரார். தோட்டத்தில் விதவிதமான மலர்கள் இருக்கும். பாபாவும் இது மிகவும் நல்ல மணமுள்ள மலராக இருக்கிறது, இது அவ்வளவு இல்லை என்று பார்க்கிறார். ஆகையால் பதவி கூட குறைவாக இருக்கும். தந்தைக்கு யார் உதவியாளர் ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். அதுவும் யார் தந்தையை நினைவு செய்து கொண்டிருப்பார்களோ அவர்கள்தான் பிராமணர்களிலிருந்து தேவதை ஆகிறார்கள். பாபா பார்க்கிறார், நினைக்கிறார், சக்தி கொடுக்கிறார், தேவதைகளாக மாற்றுகிறார். இவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். தந்தைதான், ஆனால் டீச்சராக அதிகம் செயல்படுகிறார். டீச்சர் என்றால் தினந்தோறும் படிக்க வைக்க வேண்டும். இந்த படிப்பின் சக்தியின் மூலம்தான் பதவி அடைகிறார்கள். அதிகாலையில் நீங்கள் அனைத்து சகோதரர்களும் தந்தையின் நினைவில் அமர்கிறீர்கள். இது நினைவினுடைய சப்ஜெக்ட். பிறகு முரளி நடக்கிறது. இது படிப்பினுடைய சப்ஜெக்ட். ஆக முக்கியமானது யோகம் மற்றும் படிப்புதான். நாம் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். புருஷோத்தமர்கள் ஆக்குவதற்காக தந்தை வரவேண்டி இருக்கிறது. உங்களுக்கு இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம். மற்றவர்கள் அனைவரும் கார் இருளில் இருக்கிறார்கள். இதுதான் கல்பத்தின் சங்கம யுகம். பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் ஸ்தாபனையாக வேண்டும். விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தில் நிற்கிறீர்கள். மற்ற மனிதர்களுக்கு
கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு காரிருளாக இருக்கிறது! ஆத்ம அபிமானி மற்றும் தேக அபிமானி ஆகுவதற்கான விஷயங்கள் சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் தேகாபிமானத்தினுடைய விஷயமே இல்லை. வெறும் ஆத்ம அபிமானி நிலை. துவாபர யுகத்திலையும் கலியுகத்துல ஆத்ம அபிமானி நிலைக்கான விஷயமே இல்லை. வெறும் எல்லாரும் தேகாபிமானத்துல இருப்பாங்க. ஆகையில சங்கம யுகம் வரும்போதுதான் ஆத்ம அபிமானி நிலை, தேக அபிமானி நிலை அப்படின்னு சொல்லி எல்லா நிலைகளும் இருக்கிறது அப்படின்றார். தந்தையை தவிர இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்களும் இப்போதுதான் புரிந்து கொள்கிறீர்கள். இதற்கு முன்பு அறிந்திருக்கவில்லை. குருமார்கள் யாராவது கற்பித்தார்களா? நிறைய குருமார்களிடம் சென்றிருக்கிறீர்கள். ஆனால் யாரும் கற்பிக்கவில்லை. எத்தனை குருமார்கள் கிட்ட போயிருப்பீங்க. யாராவது இதெல்லாம் தெளிவா புரிய வச்சாங்களா? பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்றார். எத்தனை பேர்கிட்ட போனேன், யாரும் இது போல சொல்லி கொடுக்கல. ஆகையால எவ்வளவு நன்றி உணர்வோடு பாபாவை நினைவு செய்யணும். இங்கே கேட்கிறார்கள், வெளியே சென்றதும் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். தாரணை ஆகுவதில்லை. எங்கு சென்றாலும் பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும் என்று பாபா கோருகிறார். இதை பாபா நன்மைக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்றார். சில பேர் பணம் இருந்தாலும் கூட கருமையாக இருக்கிறார்கள். முதல் வாரிசு சிவ தந்தைதான் என்று புரிந்து கொள்வதில்லை. பிரம்மா பாபா இதை நடைமுறையில் செய்து காட்டியிருக்கிறார். அனைத்தையும் தாய்மார்களிடம் ஒப்படைத்து விட்டார். பக்தி மார்க்கத்தில் கூட ஈஸ்வரனுடைய பெயரில் கொடுக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கிறார்களே, அவர் என்ன ஏழையா? ஈஸ்வரன் பெயரில் ஏழைகளுக்கு கொடுத்தால் ஈஸ்வரன் அதனுடைய பலனை கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள். அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. தானம் செய்தால் கிரகணம் விலகி போகும் என்பார்கள். பிரம்மா பாபா தந்தைக்கு தன்னுடைய அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஷரீரம், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் என அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். இவை அனைத்தும் உங்களுடையது என்று சொல்லிவிட்டார். தானம் செய்தால் கிரகணம் விலகும் என்று பாபா கூறுகிறார். நான் உங்களுக்கு என்ன அழியாத ஞான ரத்தினங்களை கொடுக்கிறேனோ அதை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அப்போது பாரதம் மற்றும் முழு உலகத்திலும் உள்ள ராகுவின் கிரகணம் விலகி போய்விடும். ப்ருஹஸ்பதி திசை, அதாவது குரு திசை வந்துவிடும். தந்தை உங்களுடைய பழையது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புதியதாக கொடுக்கிறார். இதற்குதான் ப்ருஹஸ்பதி திசை என்று சொல்லப்படுகிறது. முக்தி தாமத்திற்கு செல்பவர்களுக்கு ப்ருஹஸ்பதி திசை அல்லது குரு திசை என்று சொல்ல முடியாது. அதாவது நம்முடைய பழைய விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு கொடுக்கணும். அப்போதான் பாபா நமக்கு எல்லா புதிய விஷயங்கள் கொடுப்பார். இதுக்கு தான் பேரு ப்ருஹஸ்பதி திசை அல்லது குரு திசை. அப்படின்னு நமக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா முக்தி தாமத்துக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி குரு திசை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பழசையும் பாபா வாங்கறதில்ல, அவங்களுக்கு புதுசும் கிடைக்கிறதில்ல. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா குஷியில் நடனம் ஆடுவதற்கு உண்மையான தந்தையிடம் சதா உண்மையாக இருக்க வேண்டும். எதையும் மறைக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன அழியாத ரத்தினங்கள் கொடுக்கிறாரோ அவற்றை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். கூடவே சிவ் பாபாவை தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இதில் கருமையாக ஆகக்கூடாது. வரதானம், பிந்து மற்றும் பூந்து, அதாவது புள்ளி மற்றும் துளி.
புள்ளி மற்றும் துளியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய உயர்ந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுங்கள். சிவ பரமாத்மாவின் பூஜையில் ஒன்று புள்ளிக்கு விசேஷ தன்மை இருக்கிறது, இரண்டாவது துளி துளியின் விசேஷ தன்மை இருக்கிறது. இரண்டிற்கும் அதனதன் விசேஷம் இருக்கிறது. ஆத்மா, பரமாத்மா மற்றும் இயற்கையின் விளையாட்டு, அதாவது டிராமா, இந்த மூன்றின் ஞானமும் நடைமுறை வாழ்க்கையில் புள்ளியை தான் அனுபவம் செய்ய வைக்கிறது. மேலும் துளி என்பது சுத்த எண்ணங்களின் நினைவு. இதன் மூலம் சந்திப்பின் சித்தியின் அனுபவம் ஏற்படுகிறது. அதாவது சிவபாபாவை நினைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சுத்த எண்ணத்தினால தானே நம்ம பரந்தாமத்துக்கு போகிறோம். அந்த சுத்த எண்ணத்தினால தான் பாபாவோடு கனெக்ட் ஆகிறோம், பிராப்திகள் அடைகிறோம். ஆகல ஒவ்வொரு துளி அப்படின்றார் பாபா, ஒரு துளியின் மூலமாக தான் சந்திப்பின் சித்தியின் பிராப்தி அடைகிறீங்க அப்படின்றார். ஆன்மீக உரையாடலில் பிராப்திகளின் குளிர்ந்த துளிகளை தந்தையின் மீது தெளிக்கிறீர்கள். இதன் மூலம் உயர்ந்த மனநிலை உருவாகி விடுகிறது. அதாவது பாபாவோடு ரூருஹான் செய்யும் போது, ஆன்மீக உரையாடல் செய்யும் போது இனிமையாக பாபா கூட பேசுகிறோம் இல்லையா, அதுதான் பாபா துளிகள் அப்படின்றார். பாபா, நான் எப்படி இருந்தேன், என்னை நீங்கள் எப்படி மாற்றிட்டீங்க, பாபா என்னையும் செலக்ட் பண்ணிட்டீங்க, என்னையும் இந்த சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக்கிட்டீங்க, தேங்க்ஸ் பாபா, ஆஹா பாபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம பாபா மீது துளிகளை தெளிக்கிறோம் அப்படின்றார். அப்போ அதன் மூலமாக நமக்கு எவ்வளோ நல்ல எனர்ஜி கிடைக்குது, மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் மூலமாக, துளிகள் மூலமாக உயர்ந்த மனநிலை அடைகிறீங்க அப்படின்றார். இதன் ஞாபகார்த்தம் பக்தியிலும் நடைபெற்று வருகிறது. நம்ம எண்ணங்களின் துளிகளை பாபா மீது தெளிக்கிறோம். அவங்க அந்த தாரா பாத்திரம் வச்சு ஒவ்வொரு சொட்டு சொட்டா அந்த தண்ணீர் லிங்கத்தின் மீது விழுற மாதிரி செய்கிறாங்க. ஸ்லோகன். அதிகமாக பேசுவதினால் புத்தியின் சக்தி குறைந்து விடுகிறது. ஆகையால் குறைவாக மற்றும் இனிமையாக பேசுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு முன்பு நிகழ்காலத்தில் துக்கமில்லா உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும். அதாவது எண்ணத்தில் கூட வருத்தம் அல்லது துக்கத்தின் அலைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் துக்கதாமத்தில் இருந்து வெளியேறி அனைவரும் சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். துக்கமில்லா உலகத்தின் சக்கரவர்த்தி என்றால் அனைத்து குஷிகளின் கஜானாவிற்கும் எஜமானன். குஷிகளின் கஜானா பிராமணர்களின் பிறப்புரிமையாக இருக்கிறது. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற இதே போதை மற்றும் குஷியில் இருங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. 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 உனக்கு